காதலின் உணர்வுகள் பார்ட் 27 ஆதியின் கோபம். இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டர் இந்த டே ஆதிக்கு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து கால் வருது. அங்கே இருக்கிற மேனேஜர் முன்ஷி கால் பண்ணுறாரு. ஆதி, why is there so much delay in the work? முன்ஷி, சார், there is one land which is in between all our other properties. We cannot start the project unless we acquire that land. Adi, so what is the problem? Pay them what they want or more and get the land. Call me only when you have all the details in place. ஆதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. முன்ஷி, ஜி சஹாப். பாரு ஆதி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறது அவர் ரூம் பிளைன்ஸ் வழியாக பார்க்குறா. மைண்ட் வாய்ஸ், என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி டென்ஷனாக இருக்காரு? அது சரி, இவர் டென்ஷனாக இல்லைனா தான் இருந்த அதிசயம். ஆதி அவள் தன்னை பார்க்குறத கவனித்து ஆதி அவளை முறைக்கிறாரு. பாரு டக்குன்னு வேலை செய்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஒரு 1 hour முன்ஷி அகைன் கால் பண்ணுறாரு. ஆதி, பெட்டர் பி a குட் நியூஸ். முன்ஷி, சஹாப், அந்த லேண்ட் சுக்தேவ்லால் ஹண்டாவுக்கு சொந்தமான லேண்ட். அவங்க இப்போ லண்டனில் இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த லேண்டை அவர் பார்வதி பேருக்கு கிஃப்டாக பண்ணதாக சொல்கிறாரு. அவங்க தான் இனி எந்த டிசிஷனும் எடுக்க முடியுமா. இங்கே இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நம்ம ஒர்க்கோட நல்லது புரிஞ்சு நமக்கு லேண்ட் கொடுத்துட்டாங்க. இவங்க இங்கே இல்லாததால தான் தள்ளி போகுது. பாரு நேம் ஒன்று போதும் ஆதியை கோல் டவுன் ஆக்க. ஆதி, அவங்ககிட்ட பேசி அந்த லேண்ட் அக்வயர் பண்ணுங்கள் இன்றைக்கி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதுக்கு மேலே டிலே ஆனால் சரியாக வராது. முன்ஷி, ஆனால் சார், அந்த மேடம் லண்டனில் அவங்க கூட இல்லையா, அவங்க சென்னையில் தான் இருக்காங்களாம். ஆதி, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அவங்க நம்பர் அண்ட் அட்ரஸ் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். முன்ஷி, சார், அவங்க அட்ரஸ் எனக்கு கிடைக்கல, ஆனால் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன் சார். ஆதி, ஓகே, நம்பர் சொல்லுங்கள். முன்ஷி நம்பர் சொல்கிறாரு. இதுதான் அவங்க நம்பர். ஆதி, சரி, நான் பார்த்துக்கிறேன். கால் கட் பண்ணிடுறாரு. ஆதி அந்த நம்பர் அவர் மொபைலில் ஃபீட் பண்ணி கால் பண்ணுறாரு. பாரு லுக்ஸ் at the number and looks at Adi through the blinds. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? She cuts the call and walks to his cabin. She knew something was bothering him. ஆதி லாஸ்ட் டைம் பாருக்கு கால் பண்ணப்போ நம்பர் நோட் பண்ணல. அவரோட பிஏ தான் டயல் பண்ணி இவருக்கு கனெக்ட் பண்ணாங்க. யூஸ்வலி ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் தானே கால் கனெக்ட் பண்ணுவாங்க. பாருக்கு அது ஆதி நம்பர்னு தெரியும். ஆதிக்கு கால் கட் ஆனது டென்ஷன் தருது. ஆதி, ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க வேறு அர்ஜென்சி தெரியாமல் ஒருவேளை புது நம்பராக இருக்குன்னு கட் பண்ணியிருப்பாங்களோ. பாருவரா, ஆதி, எதுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணீங்க? ஆதிக்கு சர்ப்ரைஸ். அது உன் நம்பரா? பாரு, ஏதாவது செய்யணுமா? ஆதி, உன்னோட ஹோஷியார்பூர் லேண்ட் பற்றி பேசணும். பாரு, ஆதி, அந்த லேண்டோட பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்குது? பாரு, அது டார்ச்சி உங்களுக்கு இல்லை நீங்கள் தான் உடனே கிளம்பிட்டீங்களே. ஆதி, பார்வதி, என்ன விளையாடிட்டுருக்க? பேப்பர்ஸ் எங்கே? பாரு, என்கிட்ட தான் இருக்குது. ஆதி, குட், அந்த லேண்ட் எனக்கு வேணுமே. ஆதி அவளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எல்லா லேண்டும் நம்ம அக்வயர் பண்ணிட்டோம், இந்த லேண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஹோல் ப்ராஜெக்டே டிலே ஆகிடுச்சு. பாரு வாஸ் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஆதி வாஸ் எக்ஸ்பிளைனிங். அவளுக்கு அந்த லேண்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு புரியுது. அண்ட் ஆதிக்கும் அது கிடைச்சா ரிலீஃபாக இருக்கும்னு புரியுது. பாரு, நான் நாளைக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் தரேன். டூ வாட் எவர் யூ வாண்ட், தட்ஸ் யுவர்ஸ் எனிவே. ஆதி டோட்டலி சர்ப்ரைஸ்டு. எவ்வளோ பைசா அது இது எதுவும் கேட்கல. அவங்க ஊர் மக்கள் மாதிரி நல்லது நடந்தால் சரின்னு ஓகே சொல்லிட்டான்னு புரியுது. அது இட் கேன் ஃபெச் யூ ரியலி குட் மணி. பாரு, தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஆதி ஃபேஸில் ஒரு தெளிவு அப்போ தான் வருது. அதை பார்த்து பாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அவள் சாட்டிஸ்ஃபைட் ஸ்மைலோடு அங்கே இருந்து போகிறா. Maru has a long day in office and then catching up with Krish at night about his first ever talk with his newfound friend. Next day in office, Adi lawyer phone conversation. Lawyer, சார், அந்த லேண்ட் உங்கள் நேமில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும், இல்லைனா ஒர்க் ஃபர்தராக டிலே ஆகும். ஆதி, ஓகே சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாயர், சார், லேண்ட் ஹொஷியார்பூரில் இருக்கிறதுனால நீங்கள் அம்ரிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் அந்த மேடமோட பர்த் பிளேஸும் இங்கே தானால இங்கே பண்ணுறது தான் ப்ரொசீஜர். ஆதி, ஓகே சார், ஐ வில் ஒர்க் தட் அவுட் அண்ட் கெட் பேக் டு யூ சூன். ஆதி பார்வதி அவர் கேபினுக்கு வர சொல்கிறாரு, பேப்பர் பற்றி விசாரிக்க. ஆதி, பார்வதி, பேப்பர்ஸ் எங்கே? பார்வதி, எந்த பேப்பர்ஸ்? மேடம் நேற்று இருந்த பிஸியில் டோட்டலாக பேப்பரை பற்றி மறந்துட்டாங்க. ஆதி, லேண்ட் பேப்பர்ஸ் பார்வதி. கோவம் ஏறுது. பாரு, ஷிட், நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஆதி கோவம், வாட்? அது எப்படி நீ மறப்ப? நான் நேற்று உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன். எவ்வளோ பொறுமையாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்னு சொன்னேன். இவ்வளோ அசால்ட்டாக மறந்துட்டேன்னு சொல்கிறேன். உனக்கு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நேற்றே என்கிட்ட இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கலாம்ல.
பாரு கொஞ்சம் பதட்டமா, ஐ எம் ரியலி சாரிங்க, நான் நிஜமாவே ஒர்க் லோடில். ஆதி, ஷட்டப், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஊலான்னு தானே கேட்டேன், அதுவும் ஒரு குட் காஸ்க்காக தானே. ஆனால் நீ இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிற. வரும், இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நிஜமாவே மறந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். அது நோ நீட், எனக்கு உன் லேண்ட் வேணாம், ஒரு மண்ணும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நவ் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், என் கண்ணை முன்னாடி நிற்காத. பாரு அவள் காற்று பிடிச்சி சாரி கேட்குறா. ஆதி, இங்கேருந்து போயிடு. பாரு ப்ளீஸ்ங்க, நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஆதி வாக்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் கேபின். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் லேண்ட். பாரு கெட்ஸ் வரிட். ஐயோ, பேப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல் இருக்கே. ஹவு குட் யூ ஸ்டூபிட்? அவர் உங்க கூட பேசுகிறதும் இல்லை, எதுவும் கேட்குறதும் இல்லை, உனக்கான ஃப்ரீடம் தந்திருக்காரு. அவரே வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீ அதை மறந்து தொலைச்சிருக்க. உன்னால் அவர் திட்டத்தில் தப்பே இல்லை. ஆதி வாஸ் annoyed and disturbed the whole day. Lawyer calls him in the evening to remind him. Adi shouts, just forget the whole damn thing. The project is not going to work out. Paru was just about to enter his cabin, got scared and froze near the door. ஆதி அவளை முறைக்கிறாரு. எனக்கு எந்த டீலும் வேண்டாம், ஒன்றும் வேணாம், எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். எந்த லா சூட் வேணாலும் நான் பார்த்துக்கிறேன். சார், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 2 டேஸில் பண்ணியாகணும், இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆதி கோவத்தில் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. பாரு அங்கேருந்து ஓடிடுறா. பாரு ரீச்சஸ் ஹோம் அண்ட் சர்ச் ஃபார் த டாக்குமெண்ட்ஸ். ஷி வெயிட்ஸ் ஃபார் ஆதி டு கிவ் டு ஹிம். ஆதி டென்ஷனோட வந்து ஸ்ட்ரைட்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. He starts practicing martial arts and take out of his frustration on it. Paru walks in. She looks at him. He was very angry. Adi was sweating profusely. Husband's torso was seducing her every nerve. His punches in the air was so strong. She could feel her anger in every bit of it. ஆதி அவளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு. He was not sure whether he was hallucinating or is she there for real. He turns towards her in full thrust, punching a punch in air, sliding close to her neck, just missing her by inches. Paru could feel his hand, the air blown, the heat of his punch just scared her and tickled her. ஆதி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பாரு, நான் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆதி டர்ன்ஸ் அரவுண்ட் அண்ட் கிக்ஸ் இன் த ஏர். எனக்கு உன் இடம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, போ இங்கேருந்து. வரும், இந்தாங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, இது உங்கள் பேப்பர்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் நிச்சயமாக ஒர்க் டென்ஷனில் தான் மறந்துட்டேன். அவள் பேசிகிட்டே கரெக்டாக அவர் பின்னாடி வந்து நிற்கிறா. பேப்பர்ஸை ஃப்ரண்ட்டில் அவருக்கு பாஸ் பண்ணுறா. Her hand slides past his bare waist, which was drenched in sweat. She could feel the heat passing down her spine with that slide. Adi turns back without realizing her proximity, and they lose their balance and fall on the ground. Adi holds her waist and turns her round to land first on the ground so that she doesn't get hurt. பாரு அவர் மேலே விழறா. விழுந்த ஃபோர்ஸில் அவள் லிப்ஸ் அவர் பேர் செஸ்டில் டச் ஆகுது. ஆதி அவளை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஷி குட் பேர்லி ப்ரீத். ஆல் ஷி குட் ஃபீல் வாஸ் ஹிஸ் பாடி drenched in sweat, his perfume and his manly scent together was intoxicating her. Her one hand was around his hip and other on his shoulder, her lips still burning his chest. Adi could feel every moment of her on his. Her lips still scorching his desire and her eyelids slowly fluttering was just making it impossible for him to let it go. Paru tries to get up, but her hand was stuck under Adi's bare waist. Her attempt to move, it was just kicked the urge in him. He pushed her roughly on the floor and came up on top of her. She was shocked, tickled. She gasped and held her breath waiting for his next most awaited move, but he held her hands and bent slowly towards her. His fingers slowly grasped hers. With their hands slightly up on either sides, she didn't resist, but was too scared to grasp it back. A drop of sweat fell from his forehead on her neck. She gasped. Adi moved closer. She could feel his lips warm just close to hers. She shied. His hold on her hand hardened. She was still not holding back. Adi's hold started to hurt her. She slowly opened her eyes into his furious glance. His eyes could just burn her. She cuddled up her legs and innocently looked at him. Adi's fired up eyes softens when he sees tears building up in hers. He let go of her fingers slowly. She quickly got up and settled her dupatta and walked out. She stood near the steps and remembered her friends saying, "If he's not noticed means you are not hot enough for him." She sat down and started to cry. She didn't know what was she crying for.